கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. ஓகே, உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன்மா, நான் யூனிட் 4ல படிச்சவங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன் இது இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லி. ஓகே, இப்பவும் பிரச்சனை இல்லை. பாஸ் பேப்பர்ல உங்களுக்கு தொட்டு தொட்டு போறேன். அப்ப எல்லோரும் மார்க் பண்ணி வச்சு கொள்ளுங்கம்மா. ஓகேம்மா, இப்ப பாப்போம் நம்ம. இப்ப நான் உங்களுக்கு படிச்சு சொல்லியிருந்தேன், வணிக அமைப்புகள்ல உங்களுக்கு இந்த வருடம் பேப்பர்ல 20 மார்க்ஸுக்கு கேள்வி வரும். எந்த டவுட்டும் இல்ல. 20 மார்க்ஸுக்கு கேள்வி வரும் பார்ட் 2ல. பார்ட் 1ல உங்களுக்கு எப்படி வரும் என்று சொன்னால், நீங்க கட்டாயம் எதிர்பார்க்கணும் 3 மார்க்ஸ் அல்லது 2 மார்க்ஸ். நீங்க கட்டாயம் எப்படி 3 மார்க்ஸ் அல்லது 2 மார்க்ஸுக்கு எதிர்பார்க்கணும். அப்ப டோட்டல் 25 மார்க்ஸ் அல்லது 23 மார்க்ஸுக்குள்ள உங்களுக்கு. அப்ப பாருங்க, யூனிட் 4ல ஃபர்ஸ்ட் இயர்ல யூனிட் 4ல உங்களுக்கு எப்படி எதிர்பார்க்கப்படுதல்ல இது வரும். கட்டாயம் வரும். 22 அல்லது 23 மார்க்ஸுக்குள்ள வரும். அப்ப நம்ம யூனிட் 4 ஃபுல் ரிவிஷன் செஞ்சிருந்தோம். அப்ப எம்சிக்யூ உங்களுக்கு இப்படி கேட்பான் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப இப்படி கேட்க மாட்டான்மா. நீங்க எல்லாரும் ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இந்த கேட்டிருக்கான்னு பாருங்க, நாணய கொள்கை கருவின்னு சொல்லி கேட்டிருக்கிறான் தானே. அதுக்கு கீழே நுண் சிறிய மற்றும் நடுத்தரவு, அதாவது எஸ்எம்இக்குள்ள கேள்வி கேட்டிருக்கிறான். இது நாணய கொள்கை கருவின்னு சொல்லி இதையும் கேட்டிருக்கிறான் 3வது யூனிட்ல இருந்து. அப்ப உங்களுக்கு என்ன விளங்கணும்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன விளங்கணும்னு சொன்னா, உங்களுக்கு கேள்வி பேப்பர், உங்களோட கேள்வி பேப்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கும்னு சொன்னால், யூனிட் 4ல கேள்வி 2 கேள்வியும் 3 கேள்வியை கேட்டான் என்று சொன்னால் தொடர்ந்து கேட்பான். 11ல யூனிட் 4 டே கேட்டிருந்தான்னு சொன்னால், யூனிட் 4 டே கேட்டிருந்தானா 12ம் 13ம் என்ன செய்வான், தொடர்ச்சியா யூனிட் 4 டே கேட்பான். ஓகே, அப்ப 11வது கேள்வியை யூனிட் 4ல கேட்டுட்டு 19வது கேள்வியிலையும் யூனிட் 4 டே போட மாட்டான். அப்ப உங்களுக்கு இலகுவா ஆன்சரை கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட்ல இதுவும் ஒன்றாக இருக்கலாம். விளங்குதா? அப்ப இங்க பாருங்க, 13வது கேள்வியை பாருங்க. என்ன சார் அப்படி சொல்றீங்க, எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லித்தாரேன். ஓகே, அப்ப இங்க வாங்க. 13வது கேள்வியை பாருங்கம்மா. தனியுடைமை வணிக தொடர்புகள் சரியான கூட்டினை, இப்படி ஒரு கேள்விதான் வரும். தனியார் வியாபாரம், பங்குடைமை வியாபாரம், தனியார் கம்பெனி, வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள், அதெல்லாம் உள்ளடக்கி வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி, பல்தேசிய கம்பெனி, இதெல்லாம் வச்சு அங்கீகார வணிகம், இதெல்லாம் வச்சு தான் கேள்வி வரும். அப்ப இப்ப பார்ப்போம். இப்ப என்ன செய்வோம் பார்ப்போம். நம்ம கேள்வியை அத்தீக் ஆன்சர் சொல்லியிருக்கிறார். ஓகே, நம்ம பார்ப்போம். ஹம்ரிதாவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நான் செய்யறத மட்டும் பார்த்துட்டு போங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப பாப்போம் நம்ம. இப்ப தனியுடைமை வணிகம் தொடர்பில் சரியான கூட்டினையாம் பிழையான கூட்டணுங்களை சரியான கூட்டினை. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க கேள்வியை ஒழுங்கா வாசித்து கொள்ளுங்க, ரீட் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. சரியான கூற்றினை தெரிவு செய்யலாம். ஜெகியல் 4வது. ஓகே, ஜெய்கியல். ஓகே, குட். தனிஷ்கா 4வது. அதீக். ஓகே, பாப்போம் என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி. அப்ப தனியார் வியாபாரம்ன்றது நீங்க விளங்கிக் கொள்ளுங்கம்மா. நீங்க தனியார் அப்துல் ரஹ்மான் நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. ஹபீப் இருக்கீங்க. அப்ப ஹபீப் நீங்க நினைச்சு கொள்ளுங்க, தனியார் வியாபாரம்ன்றது நான் எல்லோருக்கும் சொல்லி தந்திருக்கிறேன். சாரா, தனியார் வியாபாரம் என்பதுமா நீங்களும் செய்யலாம், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிநபரும் செய்யலாம். ஸ்ரீலங்காவில் அதிகமாக பரவி காணப்படக்கூடிய வியாபாரம், மார்க் பண்ணிக்கொள்ளுங்க பாஸ் பேப்பர் கேள்வி. ஸ்ரீலங்காவில், இலங்கையில் அதிகமாக பரவி காணப்படக்கூடிய வணிகமும் தனியுடைமை வியாபாரம் தான். பாஸ் பேப்பர் கேள்வி. செஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செய்யாதவங்களும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. தனியுடைமை வியாபாரம் இலங்கையில் அதிக அளவில் பரவி காணப்படக்கூடிய ஒரு வணிகம். ஓகே, அதிகம் பரவி காணப்படக்கூடிய ஒரு வணிகம். அப்ப இது அதிகமாக பரவி காணப்படக்கூடியதுக்கு சாத்தியம் என்ன, ஏன் இது அதிகமாக பரவி காணப்படுகின்றது என்பதனை ஒரு கோட்பாடு ரீதியாகவோ
அல்லது நம்மளுக்கு விளங்கக்கூடியதாக பார்த்தால் ஏன் சார் இது அதிகமாக பரவி காணப்படுதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பங்குடைமை தனியார் வியாபாரம் இரண்டும் இலங்கையில் அதிகமாக காணப்படக்கூடிய வியாபாரம். பங்குடைமையுடன் ஒப்பிட்டால் தனியார் வியாபாரம் அதிகமாக காணப்படும். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. பங்குடைமை வியாபாரம் மற்றும் தனியுடைமை வியாபாரம் இலங்கையில் அதிகமாக பரவி காணப்படக்கூடிய வியாபாரம். ஆனால் பங்குடைமையுடன் ஒப்பிட்டால் தனியார் வியாபாரம் அதிகமாக காணப்படும். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸாமுக்கு உங்களுக்கு கேட்டு வரணும்னா இது தவிர வேற மாதிரி கேட்டு வராது. ஓகே, தனியார் வியாபாரத்துக்குள்ள நான் சொல்றதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. தனியார் வியாபாரம் அதிக அளவில் என்ன செய்யும்? இலங்கையில் பரவி காணப்படும். ஓகே, அப்ப பங்குடைமையுடன் ஒப்பிட்டால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யும்? பங்குடைமையுடன் ஒப்பிட்டால் அதிகமாக வியாபாரம் காணப்படும். ஓகே, அப்ப பாருங்க, சகீந்தன் சொல்லியிருக்கிறாங்க 2020 பாஸ் பேப்பர். எஸ், 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. இந்த கேள்வியை கேட்டிருக்கிறான். இலங்கையில் அதிகமாக பரவி காணப்படக்கூடிய வியாபாரம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறான். ஓகே, ஓகே, அப்ப மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப நீங்க யோசிச்சு கொள்ளணும். இந்த டைம்ல நீங்க பாஸ் பேப்பர் செஞ்சாலே போதும், உங்களுடைய நீங்க எஸ்ல இருந்து சிக்கு வரதுக்குரிய வாய்ப்புகள். நீங்க பிசினஸ் ஸ்டடிஸ நீங்க நினைச்சிட்டு படிச்சிருப்பீங்க இப்படி அப்படின்னு சொல்லி, அப்படியெல்லாம் ஒன்றுமே இங்கு சாதிக்க முடியாது. பிசினஸ் ஸ்டடிஸ்ல புதிய எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி எப்படின்னு சொல்லி கிளாஸுக்கு வந்தால் தான் விளங்கும். அப்ப மை டிஸ்ட் நீங்க யோசிச்சு கொள்ளுங்கம்மா. நீங்க எங்க கிளாஸுக்கு போனாலும் உங்களுக்கு இந்த பெட்டர்னு சொல்லி தருவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் படிச்ச இடத்துல எனக்கு சொல்லி தரல. ஓகே, ஓகே, அப்ப இங்க ஸ்டூடெண்ட்ஸ் தனியார் உடைமை வணிக தொடர்பில் கேட்டால் நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு தனியார் உடைமை வணிகத்தையும் பங்குடைமை வணிகத்தையும் தனியார் கம்பெனியையும் பொது கம்பெனியோ தனியார் கம்பெனியை விடுங்களேன், அதை விடுங்க, நம்ம குழப்பிக்கொள்ள கூடா. தனியார் வியாபாரம் பங்குடைமையை இங்க ஒரு சைட் எடுங்க, இங்கள கம்பெனி எடுங்க, வரையறுக்கப்பட்ட கம்பெனி அங்க எடுங்க. ஏனென்று சொன்னால் கம்பெனி என்பது நட்டுப்புறுப்பு வரையறுக்கப்பட்டது, சட்டாலுமே காணப்படக்கூடியது, அதனுடைய பண்பு அம்சங்கள்ல பார்த்திருக்கிறோம். அப்ப அதுக்கு ஒரு சட்ட ரீதியான அங்கீகாரம் இருக்கு. கம்பெனிக்கு நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லோரும் தெரியாதவங்க இப்பதான் பேசிக்ல இருக்கீங்கன்னு சொன்னா, 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட கம்பெனி. இப்ப நீங்க உதாரணமா யோசிச்சு கொள்ளுங்க ஆயிஷா, நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. உங்களுடைய நிறுவனத்தினை நீங்க தனியார் கம்பெனியில் மாற்றுவதற்கு எதிர்பார்க்கக்கூடிய நோக்கம் என்ன? ஒரு சேஃப்டி, பாதுகாப்பு. தனியார் வியாபாரம் என்பதை நீங்க படிச்சிருப்பீங்க. நம்மளே, அதாவது நாமே எல்லாம் செஞ்சு கொள்ற முகாமைத்துவ தீர்மானங்கள் எல்லாம் நாமே எடுத்துக்கொள்ற, குழப்பிக்கொள்ளக்கூடாது. இப்ப தனியார் வியாபாரம் இருக்கு தானே. இப்ப நான் அஸ்வர் சார், எனக்கு வியாபார நோக்கம் ஒன்று இருக்கு, பிசினஸ். எனக்கு இலாபம் உழைக்கணும். இந்த இலாபத்தினை உழைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக எடுத்ததும் கம்பெனில கை வைக்கிறதா? ஏன், நம்மளுக்கு இன்னும் பிசினஸ் நாலேஜ் இல்ல. கம்பெனிக்கு போனா காம்படிஷன் கூட, போட்டிகள் கூட. அப்ப அந்த போட்டிகளுக்கு முகம் கொடுக்க கூடியதாக நம்ம இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அப்ப நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும். அப்ப அதற்கு எட்டுனதும் அதுக்கு போகாம தனியார் வியாபாரம் பங்குடைமை வியாபாரம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட நாலேஜை வளர்த்து கொள்ற. நிதி தொடர்பாக முகாமையை நம்ம தான் செய்ய போறோம் தனியார் வியாபாரத்துல. அப்ப முகாமைத்துவ தீர்மானங்கள் எல்லாம் நாம தான் செய்ய போறோம் நம்ம தனியார் வியாபாரம் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு ஒரு சேஃப்டி கிடையாது. தீமையை சொல்றேன், அதுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, அதுக்கு ஒரு சட்டம் இல்லை, அரச ஊக்குவிப்பு இல்லை, விளங்குதா? அதற்கு அரச தலையிட மாட்டான், அதை ஒரு கண்ணிலையும் எடுக்க மாட்டான். அதை நீங்க நினைச்சா இலங்கையில செஞ்சு கொண்டே போலாம். இப்ப இந்த டைம் இப்ப சொல்றேன் கேளுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்துல் ரஹ்மான் இருக்காரு தானே, அவர் நினைக்கிறாரு, சார் எனக்கு கல்வியை கற்பதற்காக, எனக்கு செமினார் ஃபீஸ் கட்டுவதற்காக நான் ஒரு தனியார் வியாபாரத்தை செய்ய போறேன். என்னமா செய்ய போறீங்க? சார் எனக்கிட்ட ஒரு 2 மொபைல் இருக்கு, இந்த 2 மொபைலையும் வச்சு நான் செய்ய போறேன். ஓகே, செய்யுங்க. அவர் என்கிட்ட ஒரு இதுதான் கேட்டாரு, ஆலோசனை தான் கேட்டாரு. அவர் கம்பெனி மாதிரி தனியார் வியாபாரத்தை
2007 இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யணுமா? இல்ல. அவர் நினைச்ச மாதிரி செஞ்சுட்டு போலாம். அப்ப என்ன செய்வார் அவரு? அவர் என்ன செய்வாரு? 4 கப் எடுப்பாரு, நாட்டுவாரு, கண்ணாடி பாக்ஸ் எல்லாம் வச்சு இருந்தா வைப்பாரு, இல்லாட்டி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுவாரு. யாருக்காவது யார்கிட்ட அனுமதி கேட்கணுமா? நீங்களே பாருங்க. உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடு மச்சான்னு சொல்லி. ஏன்? அது அவங்க தனியார் வியாபாரம். அவங்களுடைய லாப நோக்கு ரீதியாக அவங்க செயற்படக்கூடிய வணிகம். அப்ப அதனை யாராலும் தடுக்க முடியாது. யாருக்கும் தலையீடு செய்ய முடியாது. நட்டமடைந்தால் வணிகத்தை இழுத்து மூடிவிட்டு போறதா அல்லது போக தேவையில்லையா? சொல்லுங்க பாப்போம். சரி, தனியார் வியாபாரம் நட்டமடைந்து விட்டது. ஓகே. இப்ப என்ன சூழ்நிலை ஏற்படும்? சொல்லுங்க பாப்போம். கெட்டிக்கார பிள்ளைன்னு சொல்லுங்க. என்ன சூழ்நிலை ஏற்படும்? நட்டம் அடைந்தால் என்ன சூழ்நிலை ஏற்படும்? வணிகத்தினை இழுத்து மூடிவிட்டு செல்வார்களா? தனது சொத்தையாவது இழந்து அவங்களுடைய நட்டையீட்டை ஈடு செய்வாங்களாம். ரெண்டுல எந்த ஆப்ஷன் சொல்லுங்க அவங்க கெட்டிக்கார பிள்ளை? இழுத்து மூடத்தான் வேணும், அது எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனா நட்டத்தை என்ன செய்யணும்? அவன் மூடிடுவாங்க. வணிகம் இழுத்து மூடப்பட்டோம். ஆனால் அந்த நட்டத்தை என்ன செய்யணும்? தனது சொத்தையாவது இழந்துன்னு சொன்னால் தனது சொந்த சொத்து. நம்மள்ட்ட வாகனம் இருக்கலாம், மோட்டார் வாகனம். அப்ப இதோட தனியார் வியாபாரம் யாருக்காவது டவுட் இருக்காது. பாத்தீங்களா? இப்ப பேப்பர் செய்கின்ற பொழுது தனியார் வியாபாரத்தை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொள்ளக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது டவுட் இருக்காது. ஓகே. அப்ப தனியார் வியாபாரம் என்பது விளங்கி இருக்கும் உங்களுக்கு. என்ன மாதிரி? தமது சொத்து ஏதாவது ஒன்று இருக்கும். மோட்டார் வாகனமாக இருக்கலாம், தமிழ் கையில் இருக்கக்கூடிய இலவசமாக கொடுக்கல், அதாவது இலவசமாக இல்ல, நம்மட கையில் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அந்த நட்டை ஈட்டை ஈடு செய்வதற்காக இழந்தே ஆவணும். இதுதான் தனியார் வியாபாரம். ஆனா இழுத்து மூடத்தான் வேணும். நட்டம் அடைஞ்சா மூடிட்டு போயிடுவாங்க, அவங்களோட வேற வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்ப இங்க கேட்டிருக்கிறான், தனியார் வணிகம் தொடர்பில் சரியான கூற்றம். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இப்ப சொன்ன விளக்கத்துல எந்த இடத்துல சொல்லியிருக்கிறேனா? தனியார் கம்பெனி, அதாவது 2007 இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட வேண்டியது கம்பெனியை தான். இங்க நான் சொல்லியிருந்தேன் தனியார் வியாபாரம், பங்குடைமை வியாபாரம். ஆனால் பதிவு செய்யத்தான் வேண்டும், கட்டாயம் இல்லை. பதிவு செய்யறா அதற்கான வியாபார கட்டளை சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்வது கட்டாயம் என்று கேட்டால் கட்டாயம் கிடையாது. நம்மட வியாபாரத்தினை நம்ம மேற்கொள்கின்ற பொழுது நம்மட வியாபாரத்துக்கு ஒரு சிறிய பாதுகாப்பு, சிறிய மேம்பாட்டிற்காக நம்மட பெயரில் இல்லாம வேறு பெயரில் பதிவு செய்து கொள்ற. விளங்குதா? கம்பெனியின் அதாவது வியாபாரத்தின் பெயர் அல்லாமல் வேறு பெயர்ல பதிவு செஞ்சு கொள்ற. இதில் கட்டாயம் இல்லை. அப்ப இங்க சொல்லியிருக்கிறான் பாருங்க, பதிவு செய்தல் கட்டாயமானது. அப்ப சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்க நான் உங்களுக்கு சொல்லி தந்ததுல பதிவு செய்தல் கட்டாயம் இருக்கா? தனியார் வியாபாரம், முதல் ஸ்டூடெண்ட்ஸ் பழைய சிலபஸ்ல வியாபாரம் தான், இப்பதான் வணிகம். ஓகே, பழைய சிலபஸ்ல வியாபாரம், இப்பதான் வணிகம். அப்ப ஓகே. அப்ப தனியுடைமை வணிகம் இருக்கு தானே? அப்ப இது பதிவு செய்தல் கட்டாயமா? நோ. அப்ப அடுத்தது பார்ப்போம். ரெண்டாவது, அப்ப பிழையானத்தை வெட்டிட்டு போங்க. நான் சொன்ன கன்செப்டில் ரீட் பண்ணி, நான் சொன்ன கன்செப்ட்ல நீங்க பார்த்துட்டு போனீங்க என்றால் ஓகே. அப்ப கணக்காய்வு செய்தல் கட்டாயமானது. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் அக்கவுண்ட்ஸ் செய்யறது, அக்கௌண்டன்ட் எல்லாம் இருக்கிறது. விளங்குதா? அக்கௌண்டன்ட் எங்க இருப்பான்? தனியார் வியாபாரத்துல குந்திட்டு இருப்பான். அவன் ஏன் குந்திட்டு இருக்க மாட்டான்? அவன் டபுள் ஐடி முடிச்சு, சார்ட்டர்ட் முடிச்சு, அக்கௌண்டனா ஒரு பட்டதாரி ஆவி அவன் தனியார் உடைமை வணிகத்துல போய் குந்திட்டு இருப்பானா? அவன் அந்த குவாலிபிகேஷன்ல வச்சுட்டு போவான். தனியார் கம்பெனி இருக்கும், மல்டிநேஷனல் கம்பெனி இருக்கும், கவர்மெண்ட்டுக்குள்ள போவான். அப்ப கணக்காய்வுன்னு சொன்னா ஆடிட். ஓகே, இங்க கணக்காய்வுன்னு சொன்னால் ஆடிட்ட சொல்ற. அப்ப ஆடிட் வருவான் தானம்மா? எங்க ஆடிட் வருவான்? இப்ப யோசிச்சு கொள்ளுங்க. அக்கௌண்டன்ட் இருப்பான், ஆடிட் இருப்பான். அப்ப ஸ்ரீலங்கால ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தனியார் வியாபாரத்திலையும் பங்குடைமை வியாபாரத்திலையும் சரியா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன செய்வான்னு சொன்னால், தனியுடைமை வியாபாரத்திலையும் பங்குடைமையிலும் ஒடிட் வரமாட்டான். அவனுக்கு பெரிய வேலை. இப்ப ஸ்ரீலங்கால நேஷனல் ஆடிட் செக்ஷன் இருக்கு தானம்மா? நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், உங்களோட ஸ்கூலுக்கு ஆடிட் வருவான் தானே? அப்ப டீச்சர்ஸ் மாரெல்லாம் நடுங்குவாங்க தானே? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப அதிபர் உங்களோட டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சார் ஆடிட் வருது,
உங்களோட பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்துவீங்க. அப்ப உங்களோட டீச்சர்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, இந்த சிலபஸ் முடிஞ்சிருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுங்க. அத மாதிரி சொல்லுவாங்க, இந்த ஸ்கூலுக்கு இந்த டைமுக்கு எல்லாம் நடக்குதுன்னு சொல்லுங்க. பிள்ளைகள்ட்ட வந்து கேட்டா, அப்ப எல்லாம் உங்களோட டீச்சர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க? ஃபுல்லா கிளீன். ஃபீஸ் எல்லாம் கிளீன். டீச்சர்ஸுக்கு நடுங்கும். வியர்வை கொட்டும். ஆடிட்டுக்கு அப்படி பயம். விளங்குதா? அப்ப இந்த கணக்காய்வு ரீதியா ஆடிட் செக்ஷன் இருக்குதானமா? அப்ப ஆடிட் அதாவது கணக்காய்வு இருக்குதானே? அக்கவுண்ட் ரீதியாகவோ, ஆடிட் ரீதியாகவோ. இப்ப நம்முடைய ஸ்கூலுக்கோ, பிரைவேட் கம்பெனிக்கு வந்தா, ஆடிட் வந்தா நடுங்குவான். வந்து உடனடியாக பிரின்சிபலை போய் பிரின்சிபல் ரூம்ல பாத்துருவான். அப்போ ஓல் டீடைல்ஸ் எல்லாம் கேட்பான். பிள்ளைகளுடைய எண்ணிக்கையை கேட்பான். எந்தெந்த பாடத்துக்கு டீச்சர்ஸ்மா தட்டுப்பாடுன்னு கேட்பான். அப்ப எல்லாம் கேட்டதுக்கு பின்னால டீச்சர்ஸ்ல தட்டுப்பாடுகள் இல்லைன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. எந்தெந்த பாடத்துக்கு டீச்சர்ஸ்மார் தட்டுப்பாடுன்னு சொன்னால் அப்ப அவங்க சொல்லுவாங்க. அதாவது எக்ரிமெண்ட் பண்ணி வந்திருப்பாங்க டீச்சர்ஸ் எந்தெந்த சப்ஜெக்ட்னு சொல்லி. இப்ப ஏ லெவலுக்கு கொமர்ஸ் ஸ்ட்ரீமுக்கு உண்மைக்குமே ஸ்ரீலங்கால ஏ லெவலுக்கு கொமர்ஸ் ஸ்ட்ரீமுக்கு ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இல்ல. அதனால சிலபஸை முடிச்சு கொள்ளலாம். ப்ரொஜெக்ட் போடுவாங்க ஏ லெவல்ல. விளங்குதா? அப்ப இதெல்லாம் மேற்கொள்றது ஏன் மேற்கொள்றது? அப்ப கவர்மெண்ட்டுக்கு இல்ல ஆடிட் வருகின்ற பொழுது அவங்களுக்கு அதை காட்டியே ஆகணும் எப்படியாவது. அதனால ப்ரொஜெக்ட் போட்டாவது உங்களுக்கு சிலபஸை முடிச்சு உங்களுக்கு காட்டி ஆகணும். இல்லாட்டி பாரிய விளைவு. இப்ப உதாரணமா தனியார் கம்பெனி எடுப்போம். நம்ம தனியார் கம்பெனி எடுப்போம். இப்ப ஏதாவது ஒரு பேங்க் எடுக்கலாம். நான் இது ஏற்கனவே கிளாஸ்லயும் சொல்லி இருக்கிறேன். பேங்க் எடுக்கலாம். அமான பேங்கோ, பிஓசி பேங்கோ இதையும் எடுக்கலாம். இந்த பேங்க் இருக்குதானமா ஆடிட் வருவான். அப்ப வந்ததுக்கு பின்னால அதிகமாக நீங்க வரிய செலுத்தலன்னு சொன்னா வரி செலுத்தல இன்கம் டேக்ஸ் செலுத்தல. அப்ப ஏன் செலுத்தலன்னு கேட்பான். இது நீங்க உங்களுக்கு நாலேஜுக்கு சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. அப்ப ஏன் நீங்க இன்னும் உங்களோட இன்கம் டேக்ஸ் செலுத்தலன்னு கேட்டா, எங்கட நிறுவனத்துக்கு கடன் அதிகம், இன்னும் கடனை செலுத்தல வாடிக்கையாளர் சொன்னா அவன் சொல்லுவான், அந்த விடயம் எங்களுக்கு தேவையில்ல. நீங்க உங்களோட வருமானத்திற்கு ஏற்ப ஏன் இன்னும் இன்கம் டேக்ஸ் கட்டல? அப்ப சொல்லுவான், உங்களுடைய ரிப்போர்ட் எல்லாம் எடுங்க, உங்களோட அறிக்கை எல்லாம் எடுங்க. அதாவது நீங்க உங்களுடைய வருமானம் நீங்க வருமானம் கூட்டு நிலைமை கூட்டலாம் செய்வீங்களே, உங்களுடைய வருமானம் எவ்வளவு, நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு முதலீடு செஞ்சிருக்கீங்க, எவ்வளவு கடன் வழங்கி வட்டியை திரட்டி இருக்கீங்க, வட்டி வருமானம் எல்லாம் கேட்பான். கடன் பட்டோர் கடன் கொடுத்தோர் எல்லாம் கேட்பான் ஒரு பேங்க்ல. அப்ப கேட்டதுக்கு பின்னால அவன் செக் பண்ணுவான். இது ஒரு அமான பேங்க்ல நடந்த பிரச்சனை ஸ்டூடெண்ட்ஸ். இதை நான் உங்களுக்கு சும்மா சொல்லித்தாரேன், இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அமான பேங்க்ல நடந்த பிரச்சனை. ஓகே, அப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னால், அங்க கடன் பட்டோர் இருக்கார் தானே, அவர் இது குருநாகல்ல நடந்த சம்பவம். ஓகே, கடன் பட்டோர் இருக்காரு தானே. இப்ப உதாரணமா கமல் என்பவர் கடன் பெற்றார் அமான பேங்க்ல. அவர் கடனை பெற்றுட்டாரு. அவரோட நேம நான் மென்ஷன் பண்ண விரும்பல, நான் கமல் எடுக்கிறேன். அப்ப அவர் கடனை பெற்று கடனை செலுத்திட்டாரு. ஆனால் அமான பேங்க்ல ஒர்க் பண்ணக்கூடியவன் நிதி நிலைமை கூற்றுக்கு கீழே கடன் பட்டோர் போட்டு வச்சிருப்பான். நடைமுறை சொத்து இருக்குதானே, நீங்க நிதி நிலைமை கூட்டு செஞ்சிருப்பீங்க. அதுக்கு கீழே என்ன செஞ்சிருக்கிறான், கடன் பட்டோர்ல அத அதை என்ன செஞ்சிருக்கிறான், அதை அப்படியே விட்டு வச்சிருக்கிறான். காசு வந்தது என்ன, நிறுவனத்துக்குள்ள அவன் கைக்கு. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்டன் ஒரு செய்யக்கூடிய நன் எத்திக்கலுடைய விடயம். விளங்குதா? அக்கௌண்டனுக்கு என்ன செய்யலாம், களவும் எடுக்க தெரியும், களவை மறைக்கவும் தெரியும். இந்த களவு செய்பவன் நிரந்தரமாக ஒரு நிறுவனத்திலோ உலகத்திலோ நிரந்தரமாக நல்லா வாழ மாட்டான். ஓகே, அப்ப நான் சொல்றது என்ன, அவன் என்ன செஞ்சான், அவனுடைய கடன் பட்டோர் அந்த காசை பெற்றுட்டு அந்த ஸ்லிப் என்ன செஞ்சிட்டான். இப்ப பாருங்க, நிதிநிலைமை கூற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய கடன் பட்டோர் என்ன செஞ்சான், அப்படியே விட்டுட்டான். அப்ப என்ன செய்யும், காசு அப்படியே தான் இருக்கு, அப்படின்னு கடன் பட்டோர் தரல. அப்போ ஆடிட் கேட்டான், கடன் பட்டோருடைய ஸ்லிப் எல்லாம் தாங்க. ஆடிட் மாஸ்டர் மைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்டனுக்கு மேலே விளையாடுவான். கடன் பட்டோர் கடன் கொடுத்து எல்லாம் தாங்க. அப்ப கேட்டதுக்கு பின்னால இப்ப அவர் காசை செலுத்தினதுக்கு பின்னால அவருக்கு ஒரு ஸ்லிப் கொடுக்கணும். நீங்க காசை செலுத்திட்டீங்க, அமான பேங்க் சீல் வச்சு கொடுக்கணும். அப்ப உங்களோட கடன் அந்த சீல் எல்லாம் அந்த ஸ்லிப் எல்லாம் எடுங்க, எல்லாம் எடுங்க. எடுத்ததுக்கு பின்னால இவர் மாட்டி, இங்க நீங்க கடன் பட்டோர் உங்களுடைய காசை கொண்டு தந்திருக்கிறார், உங்களுடைய பணத்தை கொண்டு தந்திருக்கிறார்.
நீங்க உங்களுடைய வருமானத்தை ஒழிப்பதற்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? கடன் பட்டோருக்கு கீழே, அதாவது நடைமுறை சொத்து, நிதிநிலைமை கூற்றுக்குள்ள நடைமுறை அல்லாஹ் சொத்து, நடைமுறை சொத்துன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. நடைமுறை சொத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கடன் பட்டோர்ல இருந்து நீங்க இன்னும் ஏன் இல்லாம செஞ்சு வச்சிருக்கீங்க? அப்ப கேட்பான், உங்களோட இந்த ஸ்லிப்ல நீங்க கடன் பட்டோர் காசை கொண்டு பணத்தை கொண்டு தந்திருக்கிறாரு. அப்ப நீங்க ஏன் இந்த எத்திக்கல், ஏதாவது ஒழுக்க நெறியை நீங்க பின்பற்றல? அப்ப அதற்கான விடயங்களை ஒடிட் மேற்கொள்வாங்க. அதுதான் இது ஏன் சொன்னேன்னு சொன்னான், கணக்காய்வு செய்தல் கட்டாயம். ஏன் ஒரு கம்பெனிக்கு கட்டாயம் கணக்காய்வு தேவை? அவங்க அதிகமாக வருமானத்தை ஈட்டிக் கொள்வாங்க. அப்ப அதெல்லாம் ஒடிட் செக்ஷன், கணக்காய்வு எல்லாம் உங்களுக்கு கட்டாயம் தேவை. அப்ப இதைத்தான் நீங்க சொல்றது. தனியார் வியாபாரத்துக்கு நம்ம படிச்சிருக்கிறோம், தனியார் தொடர்பான தீர்மானங்களை தனியாரை முகாமை செய்யற. அப்ப இது உங்களுக்கு ஞாபகம் இல்லாட்டி, இன்னும் எனக்கு ஞாபகம் இல்லான்னு சொன்னா அதுக்கு பக்கத்துல மார்க் பண்ணி கொள்ளுங்க. ஞாபகம் இருக்கிறவங்களுக்கு போர் அடிக்கும், பிரச்சனை இல்லை. ஞாபகம் இருக்கிறவங்களும் சலிப்புத்தன்மை ஏற்படக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியுமே என்று சொல்லி ஒரு தலைக்கணம் வந்தால் உங்களுடைய எக்ஸாம் நீங்க கோட்டையை விட்டுட்டீங்க. விளங்குதா? எக்ஸாம் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? கோட்டையை விட்டுட்டீங்க. அப்ப கட்டாயம் கணக்காய்வு செய்தல் கட்டாயமானதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப அதுவும் அல்ல, அதுவும் வராது. ஓகே, அதுவும் வராது. அப்ப அடுத்தது பார்ப்போம். வருமான வரி செலுத்தல் கட்டாயமானது. இப்பதான் சொன்னேன், வருமான வரி தொடர்பாக இப்பதான் சொன்னேன். இன்கம் டேக்ஸ், விளங்குதா? வருமான வரி தொடர்பாக நான் இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு. வருமானம் தொடர்பாக வரி செலுத்துதலாக இருந்தால் தனியார் கம்பெனி தான் அங்க கம்பெனி 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது தான் வரி செலுத்துதல் கட்டாயம். அப்ப இங்க தனியார் வணிகம் கேட்டிருக்கணும். அப்ப அதுவும் வராது. அப்ப அடுத்தது 4வது பார்ப்போம். உள்ளூராட்சி அமைப்புகள் சொல்லி உங்களுடைய பிரதேச உள்ளூராட்சி அமைப்பு சட்ட பிரமாணங்களை பின்பற்றுதல் கட்டாயம். நீங்க பதிவு செய்வீங்க, உங்களுடைய பெயர் இல்லாம யார் கட்டிக்கார பிள்ளைன்னு பார்ப்போம். எந்த ஆண்டு எதற்கு கீழே பதிவு செய்வீங்க? தனியார் வியாபாரத்தினை எதற்கு கீழாக பதிவு செஞ்சு கொள்ளுவீங்க? தனிப்பெயர் இல்லாம வேறு பெயரில் பதிவு செய்வதாக இருந்தால் 1000 சொல்லுங்க பாப், யார் கட்டிக்கிறார்? ரினாஸ் 1918 ஆண்டு 6ஆம் இலக்க வியாபார பெயர் பதிவு கட்டளை. ஹம்ரிதா குட். அப்ப 1918ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டத்தின் கீழ் எங்க பதிவு செய்யறேன்னு சொன்னா உங்களுடைய பிரதேசங்கள் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி அமைப்புகள் சொல்லி சட்ட பிரமாணம் பின்பற்ற கட்டாயம்னு சொல்லி அதற்குள்ள இருக்கும். இதுக்கு அரசோட அதாவது இங்க மேலிடத்துல சம்பந்தப்படாது. அப்ப ஓகே, அப்ப அந்த பாயிண்ட் சரியா தந்திருக்கிறான். உள்ளூராட்சி அமைப்புகள் ரீதியான கட்டளை. இப்ப தனியார் வியாபாரம் இருக்குதானமா? தனியார் வியாபாரம் இருக்குதானே? வெயிட் ஸ்டூடெண்ட்ஸ், 1 minute வெயிட். கோலண்டு வருது, 1 minute வெயிட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப உங்களுடைய தனியார் வியாபாரத்தினை நீங்க பதிவு செய்த, இப்ப தனியார் வியாபாரத்துல இப்ப 1 minute வெயிட் ஸ்டூடெண்ட்ஸ், 1 minute வெயிட். எனக்கு டுடே ஒரு ஒர்க் கொண்டு இருந்த, அதை விட்டுட்டு தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். கொஞ்சம் 1 minute டைம் ஒன்று தாங்க.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப இப்ப பார்க்கலாம். உள்ளூராட்சி அமைப்புக்கு சட்ட ரீதியா, அதாவது உங்களுடைய பிரதேசங்கள்ல உங்களுடைய சிறிய சிறிய கடையில விலையை கூட்டி கொடுப்பாங்க. இப்ப அதிகமான விலையில ஒரு பொருளை வழங்குவாங்க. தரமில்லாத பொருள், டேட் காலாவதியான பொருளை வழங்கி வழங்கி பிள்ளைகளுக்காக குடும்ப பாரிய விளைவு சந்திக்கலாம். ஓகே, அப்ப இந்த பாரிய விளைவை நீங்க சந்திக்கின்ற பொழுது எங்க நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? சொல்லுங்க கெட்டிக்கார பிள்ளை. சார், இப்ப இப்படித்தான் சொல்லி மைக் ஓன் பண்ணின்னு சொல்லலாம். அதிகமான பொருளை வழங்குறாங்க, அதிகமான விலையில பொருளை வழங்குறாங்க. அத மாதிரி ஒரு சட்ட ரீதி, அதாவது சட்டம் இதுக்குள்ள உள்வாங்கப்படாது. நான் கேட்கிறேன் கேள்வி, அதிகமான பொருளை இங்க காலாவதியான பொருளை வழங்குறாங்க, விளங்குதா? அப்ப இதை வழங்குகின்ற பொழுது வாடிக்கையாளர்களுக்கு என்ன செய்யுது என்று சொன்னால், அவர்களுக்கு அது தொடர்பான நோய்கள், ஒரு அதிருப்தி ஏற்படுது. ஓகே, இதை நான் கேட்கிறேன். அப்ப அங்க உங்களுக்கு பிரதேச ரீதியாக உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். பிரதேச ரீதியா உள்ளூராட்சி அமைப்புகள்னு சொல்லி. அப்ப அதை நான் பின்னுக்குள்ள உங்களுக்கு யூனிட் 4 டப்புல சொல்லி தந்திருந்தேன். ஓகே, அப்ப இது உள்ளூராட்சி அமைப்பு சட்ட பிரமாணங்களை பின்பற்றுதல் கட்டாயம் தனியார் வியாபாரத்துக்கு இருக்கும். உள்ளூராட்சி அமைப்புக்கெல்லாம் தனியார் கம்பெனியோட வராது, ஒப்பிட முடியாது. அது டைரக்டா அரசோட சம்பந்தப்பட வேண்டியது. ஓகே, சென்ட்ரல் பேங்க் என அரசோட சம்பந்தப்பட வேண்டியது. ஓகே, அப்ப மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சு கொள்ளக்கூடியது இந்த உள்ளூராட்சி, பிரதேச ரீதியாக, அதே மாதிரி மாவட்ட ரீதியா மாவட்டத்திற்குள்ள இருக்கக்கூடிய உள்ளூராட்சி, இதெல்லாம் நீங்க என்ன செய்ய முடியும்? தனியார் வியாபாரத்தோட ஒப்பிட முடியும். அப்படி கேள்வி வந்தால் நீங்க உடனடியாக அப்படி கொடுத்து விடலாம். ஓகே, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்க, 5வது முகாமையில் குடும்ப அங்கத்தவர்களை பங்கு பெற்றது கட்டாயம். நீங்க முகாமைத்துவத்துல பங்கு பெற்றது, அங்கத்தவர்கள் பங்கு பெற்றது கட்டாயம் என்று தனியார் வியாபாரத்துல படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? நோ. எங்க சரி படிச்சிருக்கீங்களா? படிச்சவங்க சொல்லுங்க. நான் இப்படி படிச்சிருக்கிறேன் சார். யாரும் படிச்சிருக்க மாட்டீங்க. விளங்குதா? அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு கோல் வந்து கொண்டே இருக்கு. நான் ஒன்று செஞ்சு தாரேன்னு சொல்லி, ஒரு ரிப்போர்ட் ஒன்று செஞ்சு தாரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த ஒரு 3 நாளுக்கு முன்ன எனக்கு ஒரு 5 மினிட் டைம் தாங்க. நான் தார கேள்வியை செய்யுங்க, ஆன்சரை பார்க்காம உடனடியாக வாரன். இந்த கேள்வி என்ன செய்யுங்கன்னு சொன்னாலுமா நீங்க என்ன செய்யலாம்? இந்த கேள்வியை, இதுக்கு ஆன்சர் எத்தனாவது? உள்ளூராட்சி அமைப்பு ரீதியாக சட்டப்பிரமாதானம். அப்ப இது 4வது ஆன்சர் வரும். எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிற? தனியார் வியாபாரம், பங்குடைமை, எதெல்லாம் எப்படி ஒப்பிட்டு படிக்கணும்னு சொல்லி தந்திருக்கிறேன். நான் ஒரு கேள்வி தந்துட்டு போறேன். அந்த கேள்வியை செய்யுங்க, ஆன்சர் பார்க்காம. நான் வந்ததுக்கு பின்னால அந்த கேள்விக்கு நீங்க என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய வேண்டும்? விளக்கம் சொல்லணுமா? விளக்கம் சொல்லணும். இந்த கேள்விக்கு நீங்க உத்தரவாதத்தால் வரையறுத்த கம்பெனி ஒன்றினால் பண்பினை எடுத்து காட்டும் கூற்று. பண்பினை உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி. இது ஏன் சார் பண்பு இது வராது, இது வரும்? ஏன் இதை இப்படி குறிப்பிட முடியும்? இதுக்குரிய காரணம், வராததுக்குரிய காரணம். யார் கெட்டிக்கார பிள்ளை? இருக்கிற 60 ஸ்டூடெண்ட்ஸ்ல யார் இதுல ஸ்டூடெண்ட்ஸ் கெட்டிக்கார பிள்ளைன்னு பார்ப்போம். அப்ப இதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஆள் வச்சுக்கொள்ளுங்க. நான் 5 மினிட்ஸ்ல உடனடியாக வாரன். ஓகே, ஓகே, குட் ஸ்டூடெண்ட்ஸ். செய்யுங்க. டைம் ஸ்டார்ட் நோ. டைம் ஸ்டார்ட் நோ. குயிக்ல என்ன செஞ்சு கொள்ளுங்க. இதுல என்ன செய்ய இந்த சிமாஸ் என்னன்னு சொன்னாலுமா, உத்தரவாதத்தால் வரையறுத்த கம்பெனி இருக்குத்தானே, புதுசாக போய் ஜாயின் பண்ணவங்களுக்கு சொல்றேன். இந்த உத்தரவாதத்தால் வரையறுத்த கம்பெனிய இதுல பண்பினை எடுத்துக்காட்டும் கூற்று கேட்டிருக்கிறான். அப்ப இதுல சரியான கூற்று எப்படி வந்தீங்கன்னு சொல்லணும், பிழையான கூற்று ஏன் வராதுன்னு சொல்லணும். இதை சொல்றவங்களுக்கு பார்ப்போம் யார் கெட்டிக்கார பிள்ளைன்னு பார்ப்போம். அப்ப இந்த கேள்வியை எடுத்து தனியா ஒரு நோட் பாயிண்ட் எடுத்து, இதை நீங்க எம்சிக்யூவாக இல்லாம அடுத்தது உங்களுக்கு இது பார்ட் 2க்கு போடக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். இதை நீங்க என்ன செய்யலாம், எனக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். 5 மினிட்ஸ், 5 மினிட்ல வரணும் இன்னைக்கு இந்த கேள்விக்கு.
ஆன்சர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியவங்க யார் சரி 4வது வீடியோ சார். 14வதுக்கு 4வதா? நான் இப்ப உங்களுக்கு வாரன், நீங்க ஆன்சர் நல்லா செக் பண்ணுங்கம்மா. சுவரா 4வது தான் சார்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் செஞ்சா? ஓ சார். ஓகே. சிமாஸ் 4, 4வது சார். ஓகே. ஜைனப் 1. ஓகே. யாரெல்லாம் 1 4? ஜக்கீல் 1, தூஃபா 1, அம்சத் 1, ஜைனப் 1, சிமாஸ் நோ, ஆயிஷா 1, சிமாஸ் 4, ஹம்ரிதா 1, சிமாஸ், சர்மி, நூரா, ஹபீப் 1, சுஜீவன், ஜெனீர் 1. ஓகே. அபி 1, கௌஷலினி 1, அக்ஷயா 1 தான் சார். ஓகே. அப்ப நம்ம பார்ப்போம். அப்ப மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப அம்சி 1, அபினத் 1. உங்களுக்கு படிச்சு தந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ். யூனிட் 4ல உங்களுக்கு படிச்சு தந்தேன். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு லிங்க் ஒர்க் ஆகத்தானே எல்லாருக்கும்? பிரைவேட்டா மெசேஜ் போடுறாங்க. ஓகே. ஓகே. அப்ப மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம தனியார் கம்பெனி என்னன்னு பார்த்தோம். பங்குடைமை, தனியார் வியாபாரத்தை வேற இதோட ஒப்பிடவா நம்ம? உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ், வரையறுத்த கம்பெனின்னு சொன்னால், இப்ப உங்களுக்கு நான் சொல்லித்தாரேன், கேட்டுக்கொள்ள. இப்ப உங்களுக்கு பிணியால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி தெரியும். என்ன? பிணியால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி தெரியும். அப்ப இங்க பார்ப்போம். உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி ஒன்றின் பண்பினை எடுத்துக்காட்ட சொன்னால், ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் ஸ்டூடெண்ட்ஸ், பிழையானத்தை உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கணும். சரியானது தானே உங்களுக்கு தெரியா? அப்ப பிழையானது எப்படியாச்சும் ஒரு 2 இருக்குமே, 3 இருக்குமே, அதை கெஸ் பண்ண மற்றது 2ல 1 கண்டுபிடிச்சிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நான் ஒரு சிறிய மோட்டிவேட், ஒரு சிறிய விளக்கம் விளங்குதா? ஒரு சிறிய ஒன்று சொல்லித்தரேன்னு கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே. அப்ப இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கொள்ளுங்க, பிடிக்கலண்டா தட்டி விடுங்க, பிரச்சனை இல்லை. ஒரு நிஜமான ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், ஓகே, உறவு முறை. உனது இப்ப பாருங்கம்மா, உங்களுடைய வெற்றியை கண்டு உன்னோடு, அதாவது உங்களோட சிரிக்கும் 1000 பேரை விட உங்களுடைய வெற்றி, இப்ப உங்களுக்கு நீங்க லெவல்ல ஐலண்ட் ரேங்கோ டிஸ்ட்ரிக்ட் ரேங்கோ ஒன்று எடுத்து நல்ல டாப் லெவல் ரிசல்ட் எடுத்து உங்களோட வெற்றியை கண்டு சிரிக்கிற ஆக்களை விட உங்களோட தோல்வியை கண்டு தோல் கொடுக்கும் ஒரு மனிதன் உங்களோட வாழ்க்கையில ஒரு உண்மையான சொத்து. ரிசல்ட் குறைஞ்சிட்டா அந்த டைம்ல தோல் கொடுக்குறானா அவன் ஓகே, அவன் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு மரம். உங்களுடைய வெற்றியை கண்டு உங்களோட சிரிக்கும் 1000 பேர்ல உங்களோட வெற்றிக்கு முன்னால அவன் எப்படி இருந்திருப்பான் தெரியுமா? இவன் என்ன செய்ய போறான், இவன் ஏ லெவல் ரிசல்ட் எப்படி எடுக்க போறான், அந்த என்ன மனப்பாங்கல வச்சிருப்பான். விளங்குதா? அப்ப உன் வெற்றியை கண்டு உன்னோடு சிரிக்கும் 1000 பேரை விட உன் தோல்வியின் போது தோல் கொடுக்கும் ஒற்றை மனிதனே உன் வாழ்க்கையின் உண்மையான சொத்து. இதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இத நீங்க இதுக்கு ஏலவலுக்கு பின்னால படிக்கிறதாக இருந்தாலும் சரி, நீங்க இன்னும் படிச்சு தொடர்ந்து போறாலும் சரி, இதை நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அப்ப பார்ப்போம். அப்ப உத்தரவாதத்தில் வரையறுத்த கம்பெனிண்டா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப பார்க்கலாம். இப்ப அதோட பண்பு தான் கேட்டிருக்கிறான். முதலாவது பார்ப்போம். அப்ப உத்தரவாதத்தில் வரையறுத்த கம்பெனியினால் இலாபங்கள் பகிர்வு செய்யப்படுவதில்லை. அப்ப என்ன சொல்லியிருக்கிறான்? அதாவது கம்பெனியினாலே இலாபங்களே பகிர்வு செய்யப்படுவதில்லையா? அப்ப இவன் கம்பெனிண்டா ஸ்டூடெண்ட்ஸ், தனியார் கம்பெனி நம்ம நோட்ஸ்ல போய் உங்களுக்கு காட்டலாம். ஓகே, நோட்ஸ்ல போய் காட்டலாம். உத்தரவாதத்தால் வரையறுத்த கம்பெனி ஒன்றின பண்புகள்ல 1 minute wait.
இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நான் உத்தரவாதத்தால் வரையறுத்த கம்பெனி நான் சொல்லி தந்திருந்தேன்மா. இப்ப கம்பெனின்ற என்ன செய்வாங்க, எல்லாரும் விளங்கி கொள்ளுங்க. இதுல யாருக்காவது டவுட் இருக்கக்கூடாது. நான் எம்சிக்கு ஏன் இவ்வளவு டீப்பா பாக்குறேன்னு சொன்னா இதுக்கு பின்னால உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். கம்பெனினா என்ன, தனியார் வியாபாரம் என்ன, பங்குடைமை என்ன. கம்பெனில ஸ்டூடெண்ட்ஸ் பங்குகளை வழங்கி மூலதனத்தை திரட்டி கொள்ளுவாங்க. என்னம்மா நான் ஏற்கனவே சொல்லி தந்திருந்தேன். பங்குகளை வழங்கி மூலதனத்தை திரட்டி கொள்ளுவாங்க. பிணைப்பத்திரங்களையும் வழங்கி கடன்களை வழங்கி வட்டிகளையும் பெற்றுக்கொள்வாங்க. ஓகே, இந்த ரெண்டு முறையும் நடக்கும். எல்லாரும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க தெரியாம இருந்தால். கம்பெனில மூலதனத்தை அதாவது பங்குகளை வழங்கி மூலதனத்தை திரட்டி கொள்ளுவாங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தனியார் கம்பெனில அதிகமாக மூலதனத்தை அதாவது பங்குகளை வழங்கி மூலதனத்தை திரட்டி கொள்ளுவாங்களா, பொது கம்பெனில வழங்கி திரட்டி கொள்வாங்களா? இதுக்கு யாராவது டிஃபரன்ஸ் அதாவது இப்படித்தான் சேர்ன்னு சொல்லி மைக் ஓன் பண்ணி சொல்ல முடியுமா? படிக்கத்தான் பொது இருக்கிறேன். கம்பெனில தான் சார் பங்குகளை வழங்கி மூலதனத்தை ஏன் அது ஏன் இப்ப தனியார் கம்பெனில மூலதனத்தை தனியார் கம்பெனில பெற்றுக்கொள்வாங்க. ஏன் அது குறைவாக, ஏன் அதற்கு கொஞ்சம் குறைவாக இருக்கு, அதற்குரிய விளக்கம். பொது கம்பெனில எப்படி மூலதனத்தை அதாவது பங்குகளை யாருக்கு வழங்குவாங்க, தனியார் கம்பெனில யாருக்கு வழங்குவாங்க, இதோட ஒரு எக்ஸ்பிளைன் யாருக்கு பண்ண முடியும்? நான் கேட்கிற கேள்வி விளங்குனுச்சா உங்களுக்கு? எல்லாருக்கும் விளங்கிது? ஹம்ரிதா, அத்தீக், பொது பொது கம்பெனி கம்பெனி பொது நோக்கம் சொல்லுங்க அம்மர், சொல்லுங்க அம்மர். பொது கம்பெனி வந்து பொது நோக்கத்தாளிகளை சுட்டி அதை வேண்டிய ஆளுகளை பார்ட்டிசிபேட் பண்ணி அதை ஹெல்ப் பண்ற நோக்கமே. ஓகே அம்மர், நல்ல. அப்ப எங்கம்மா ஹம்ரிதா எங்க, அத்தீக் எங்க, ஹபீப் எங்க, அஸ்லாம் எங்க? அப்ப ஃப்ரிஸ்தா சொல்றாங்க தனி கம்பெனில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். எஸ் எஸ், குட். பொது கம்பெனில பொதுமக்களுக்கு வழங்குறது. எஸ் ஃப்ரிஸ்தா, குட்மா. அப்ப மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. தனியார் கம்பெனில தனது நண்பர்கள் உறவினர்களுக்குத்தான் பங்குகளை வழங்கி மூலதனத்தை திரட்டி கொள்வாங்க. இதை கத்தி கத்தி யூனிட் 4 உங்களுக்கு ரிவிஷன் செஞ்சு தந்தானம்மா. வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க? கிளாஸுக்கு வந்தவங்க எங்க? யாரும் ஜாயின் பண்ணலையா? அப்ப உங்களுக்கு யூனிட் 4ல சொல்லி தந்திருந்தேன். ஷார்ட் நோட் எடுத்துக்கொள்ளுங்கம்மா, உங்களுக்கு விளங்குறதுக்குன்னு சொல்லி தந்திருந்தேன். பங்குகளை உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வழங்கி மூலதனத்தை திரட்டிக் கொள்றது தனியார் கம்பெனி. பொது கம்பெனில சொல்லி தந்திருந்தேன், உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன் பொதுமக்களுக்கு. யாராவது விளங்குதா? பொதுமக்கள் அதுல பங்காளர்கள் பங்குதாரர்கள் இப்ப பாருங்க, ரிலேட்டிவ்ஸ் 50 பேருக்குள்ள இருப்பாங்க தானே. அந்த நம்ம நிறுவனத்துக்குள்ள பங்காளர்கள் குறைய பேர் தான் காணுவாங்க. தனியார் கம்பெனில பங்குதாரர்கள் விளங்குதா, குறைய பேர் தான் காணப்படுவாங்க. ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் உறவினர்களும் மற்றும் நண்பர்களுக்கும் அவங்க பங்குகளை அதாவது வழங்குகின்ற பொழுது குறைந்த நபர்கள் தான் காணப்படும். பொதுமக்கள் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மாவட்டங்கள் ரீதியாக இருந்து எல்லோருக்கும் வழங்குவாங்க பங்குகள். பொதுமக்களுக்கு வழங்கி மூலதனத்தை திரட்டி கொள்ள முடியும். அப்போ ஹை ப்ராஃபிட் கிடைக்கும், அதிக லாபம் கிடைக்கும். விளங்குதா? அப்ப கம்பெனி ஒன்று அதிக லாபத்தினை இப்ப பாருங்க, உதாரணமா பொது கம்பெனி அதை நீங்க நான் பின்னுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். பாஸ்பவர் பார்ட் 2 செய்கின்ற பொழுது இது இப்ப சொல்லித்தரேன். ஓகே ஓகே, அதை பின்னுக்கு சொல்லித்தரேன், குழப்பிக்கொள்ளக்கூடா. ஓகே, அப்ப முதலாவது சொல்லியிருக்கேன் கம்பெனியால் இலாபங்களை பகிர்வு செய்யப்படுவதில்லையா? ஆம். இப்ப பாப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பண்பு என்ன தெரியுமா? உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி நான் என்ன சொல்றேனே, உறுப்பினர்கள் இருப்பாங்க தானே, அங்கத்தவர்கள் உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவங்க உறுப்பினர்கள் பங்குகளை வைத்திருப்பாங்க. அதற்கு பதிலாக கம்பெனில என்ன செய்வான்? பங்குகளை வச்சிருப்பான். விளங்குதா? கம்பெனில பங்குகளை வச்சிருப்பான். தனியார் கம்பெனியோ பொது கம்பெனியோ பங்குகளை வச்சு மூலதனத்தை திரட்டி கொள்வான். இங்க உத்தரவாதத்தில் வரையறுக்கப்பட்ட கம்பெனில உறுப்பினர்கள் பங்குகளை வைத்திருப்பதற்கு பதிலாக என்ன செய்வான்னு சொன்னால், கம்பெனி கலைக்கப்படும் தானே.
அந்த நேரத்துல முன்கூட்டியே ஒரு ஒப்புக்கொண்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் செலுத்த உத்தரவாதம் அளிக்கும் ஒரு கம்பெனி தான் இது. இப்ப நட்டம் அடைஞ்சிட்டு கம்பெனில பங்குகளை வழங்கி இருக்கிறாங்க அங்கத்தவர்கள், பங்குகளை வழங்குவதற்கு ஏற்ப நட்டம் லாபம் கிடைக்கல, நட்டம் அடைஞ்சிட்டு கம்பெனி இழுத்து மூட போறாங்க. அப்ப உங்களுக்கு சொல்லிருப்பாங்க, நீங்க பங்குகளை வழங்குகின்ற பொழுது எத்தனை சதவீதம் உங்களுக்கு இலாபம் கிடைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இவ்வளவு இலாபம் கிடைக்கும். அந்த உத்தரவாதம் உங்களுக்கு கொண்டு தந்திருப்பாங்க தானமா. அந்த உத்தரவாதத்திற்கு ஏற்ப அந்த உங்களுடைய தொகைய செலுத்த உத்தரவாதம் அளிக்கிற கம்பெனி தான் இந்த உத்தரவாதத்தால் வரையறுத்த கம்பெனி. இதுல பண்புகளை பார்க்கின்ற பொழுது உறுப்பினர்களுடைய பொறுப்பு இருக்கும் தானே. கம்பெனிக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய பொறுப்பு அவர்கள் உத்தரவாதம் அளித்த தொகைக்கு மட்டும் வரையறுக்கப்படும். விளங்குதா? இப்ப தனியார் கம்பெனியோ பொது கம்பெனியோ ஏதாவது ஒரு கம்பெனியோ பங்குகளை வழங்கி மூலதனத்தை திரட்டி கொள்வாங்க தானே. அதே மாதிரி இங்கு வாங்க, உத்தரவாதத்தால் ஒரு பொறுப்பு இருக்கும். இப்ப அத்தீக்கு என்ன செய்யறோம்னு சொன்னால், அஸ்லமுக்கு என்ன செய்யறோம்னு சொன்னால், இப்ப அம்மர் இருக்காங்க தானே, நீங்க உங்களுக்கு உத்தரவாதத்தால் அவங்களுக்கு வரையறுக்கப்பட்டாச்சு, இவ்வளவு நீங்க பங்குகள் வழங்கியிருக்கீங்க, இதற்கு ஏற்ப உங்களுக்கு லாபம் கிடைக்கப்பெறும் உத்தரவாதம் சொன்ன என்ன ஒரு அது இதுதான் ஒரு என்னன்னு சொன்னால் ஒரு நீங்க நம்பக்கூடிய மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் சைன் வச்சு தருவாங்க. இத்தனை சதவீதம் உங்களுக்கு லாபம், ஓகே, உத்தரவாதம் ஆனாச்சு. அப்ப இவர் நினைச்சிட்டு பரம்பர் ஓகே, நம்மளுக்கு என்ன செஞ்சாலும் அந்த பங்கை தந்துருவாங்க, இந்த பங்குகளுக்கு லாபத்தை தந்துருவாங்க. அந்த தொகைக்கு மட்டுமே வரையறுக்கப்படும், அந்த தொகைக்கு மட்டுமே. விளங்குதா? அப்ப இது இலாப நோக்கமாக காணப்படக்கூடிய அல்ல, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஓகே, இது பொதுவாக இலாப நோக்கமற்ற அமைப்பாக இயங்கும். இங்க இலாபமாக காணப்படாது. உத்தரவாதத்தால் வரையறுத்த கம்பெனி இலாபத்துடன் செயற்படாது. இது ஒரு பொதுவான மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பண்புல பொதுவான அதாவது பொதுவாக இலாப நோக்கமற்ற ஒரு அமைப்பாக காணப்படும். விளங்குதா? ஷேர் கேபிட்டல் இருக்குதானமா. ஷேர் கேபிட்டல் பங்கு மூலதனம், பங்கு மூலதனம் இல்லாமலும் இருக்கலாம். நீங்க மூலதனம் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை, இல்லாமலும் இருக்கலாம். இது ஒரு பண்பு, உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனியின் பண்பு. அப்ப பங்கு மூலதனம் இல்லாமலும் இருக்கலாம். கம்பெனி இயங்கும் காலத்துல உறுப்பினர்கள் உத்தரவாத தொகையை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கம்பெனி இயங்கும் காலம் இருக்குதானே. கம்பெனி இப்ப 2026ஆம் ஆண்டு இப்ப உதாரணமாக WAC கம்பெனி இயங்கி கொண்டிருக்கு. இந்த இயங்கும் காலத்துல 2026ஆம் ஆண்டு இயங்கும் காலத்துல ஒரு உத்தரவாத தொகையை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை நடைமுறைக்கு ஏற்ப. அப்ப முன்கூட்டியே அவங்க பங்குகளை நீங்க உங்களுக்கு தாரன்னு சொன்னா முன்கூட்டியே உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும், உத்தரவாதம் ஒன்று தந்திருக்கணும். அதுதான் உத்தரவாதத்தால் வரையறுத்த கம்பெனி. எப்படி சொன்ன வரையறுக்கணும்? ஒரு உறுப்பினர்களுக்கு பங்கு வைத்திருப்பதற்கு பதிலாக கம்பெனி கலைக்கப்படும் நேரத்துல முன்கூட்டியே சொன்னா ஆரம்பம் செய்கின்ற காலத்துல முன்கூட்டியே உங்களுக்கு இத்தனை சதவீதம் ஒரு ஒப்புக்கொண்ட ஒரு தொகையை மட்டும் செலுத்துவதுதான் உத்தரவாதம் அளிக்கும் கம்பெனி. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப இதுதான் உத்தரவாதத்தால். அப்ப நம்ம உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன், கம்பெனி இயங்கும் காலத்துல தொகையை செலுத்த வேண்டியது அவசியம் இல்லை சொல்லி தந்திருக்கிறேன். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்த்துக் கொள்ளலாம். இப்ப பார்ப்போம். நான் சொன்ன இலாப நோக்கம் இல்ல, பொதுவாக இலாப நோக்கமற்ற வணிகமாக காணப்படும், கம்பெனியாக காணப்படும். அப்ப கம்பெனியால் இலாபங்கள் பகிர்வு செய்யப்படுவதில்லையா? அப்ப ஆன்சர் முதலாவதே கரெக்ட் மாதிரி இருக்கு. அப்ப முதலாவது ஓகே. அப்ப வேற எது பார்ப்போம், வேற எது எங்க சரி சொல்லியிருக்கிறானா, சரியான ஆன்சரை சொல்லியிருக்கிறான்னு பார்ப்போம். ஓகே, அப்ப இங்க பாருங்கம்மா, ஆக குறைந்த பணிப்பாளர்கள்டா இயக்குனர் டிரெக்டர் எண்ணிக்கையை ஒருவராக வரையறுத்தல். பணிப்பாளர்கள் ஆக குறைந்ததுன்னு சொல்லி உத்தரவாத வரையறுத்த கம்பெனில இருக்கா? இல்ல. அப்ப இதெல்லாம் ஆக குறைந்தது கூடியதுன்னு எல்லாம் இங்க சொல்லி உங்களுக்கு இங்க ஸ்டூடெண்ட்ஸ் கல்வி, சமூக சேவை, விளையாட்டு அமைப்புகள் போன்றவற்றை தான் இந்த கம்பெனி பயன்படுத்தும். விளங்குதா? இங்க நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, உத்தரவாதத்தால் வரையறுக்கப்பட்ட கம்பெனி கல்வி, சமூகம், விளையாட்டு தொடர்பான ஒரு அமைப்புகளுக்கு இயங்கும் கம்பெனியா. கல்வி, சமூக சேவை, விளையாட்டு போன்ற விடயங்களுக்கு ஈடு செய்யும் கம்பெனி. அப்ப இங்க ஆக குறைந்தது பணிப்பா எண்ணிக்கை ஒருவராக இருக்கணும் அவசியம் இல்லை. அப்ப அது வெட்டுங்க, பிழையான ஆன்சர். அப்ப முதலாவது ஆன்சர் கரெக்ட். அப்ப மூணாவது ஆன்சரை பாருங்க, ஆக குறைந்தது
குறைந்த பங்குதாரர் எண்ணிக்கையை 2ஆக காணப்படும். ஆக குறைந்தது பங்குதாரர் எண்ணிக்கை 2ஆக காணப்படும். அப்போ ஒன்றும் இல்லை இரண்டும் இல்லை. பங்குதாரர் எண்ணிக்கை 2ஆக காணப்படும். இங்க சரி இருக்கா? இருக்கா? நோ. படிச்சிருக்கீங்களா? நான் உங்களுக்கு அப்படி படிச்சு தந்திருக்கிறேனா? இல்ல. நான் இப்ப உங்களுக்கு யூனிட் 4 ஃபுல் ரிவிஷன் செஞ்சுட்டு தான் படிச்சு தரேன், கேள்வி பேப்பர் செய்யறேன். அப்ப இங்க பாருங்க, பங்குகள் மற்றும் பிணைகளை பகிரங்கமாக வெளியிடும் இயலுமை காணப்படும். பங்குகளையும் அதே மாதிரி பிணைகளையும் பகிரங்கமாக பொதுமக்களுக்கு எந்த கம்பெனி வழங்கும்? பொது கம்பெனி. அப்ப இது வருமா? நோ. பொது கம்பெனி தான் என்ன செய்யும்? பொதுமக்களுக்கு வழங்கும். பங்குகளையோ பிணைகளையோ பகிரங்கமாக வெளியிடும். இங்க தனியார் கம்பெனியோ, மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, தனியார் கம்பெனியோ உத்தரவாதத்தில் வரையறுத்த கம்பெனியோ இங்க என்ன செய்யப்படாது? பங்குகளையோ பிணைகளையோ பகிரங்கமாக வெளியிட முடியாது. இங்க பாருங்க, 5வது வணிக நோக்கத்தை முன்னிலைப்படுத்தி உருவாக்குற. வணிக நோக்கம்னு சொல்லி படிச்சோமா? இங்க இலாஃபு நோக்கமற்ற அதாவது பொதுவாக இலாஃபு நோக்கமற்றொரு கம்பெனியா தான் இதை பார்க்கிறோம். அப்ப இது வணிக நோக்கத்தை முன்னிலைப்படுத்தியாம். வணிக நோக்கம் என்ன? இலாஃபு நோக்கம். அப்ப மையம் என்ன? ஒரு பொருளாதார கர்மம். வணிகத்தின் நோக்கம், வணிகம்குள்ள காணப்படும் பொருளாதார கர்மம் காணப்படும். அப்ப நீங்க யூனிட் 1லயே படிச்சிருப்பீங்க. அப்ப இது இலாஃபு நோக்கத்திலும் காணப்படக்கூடியது. அப்ப இதுவும் வராது. அப்ப ஆன்சரை பாருங்க. இலாஃபு நோக்கம் இல்லாம காணப்பட்டிருந்தா, இலாபம் இல்லாமல் இருந்தா தானே இலாபங்களை பகிர்வு செய்யப்படுவதில்லை என்று சொல்லலாம். அப்ப 14வதுக்கு 1வது ஆன்சர் கரெக்ட். அப்ப 1வது ஆன்சர் சொன்னவங்க எல்லாம் கெட்டிக்கார பிள்ளைகள். ஓகே ஓகே. அப்ப இப்ப பார்ப்போம், அடுத்தது பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப பாருங்க, நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறான். அடுத்தது நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறான். இப்ப பார்க்கலாம். எல்லாருக்கும் தூக்கமா? எல்லாருக்கும் தூக்கமா? சார் விடுங்க சார், தூங்க போறோம் அப்படின்னு இருக்கீங்களா? அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், தூங்குனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய லைஃப், நீங்க இப்ப தூங்க வேணாம். இன்னும் ஒரு 13 நாளை பிறகு எக்ஸாம் செஞ்சுட்டு ஃபுல்லா தூங்குங்க. உங்களுக்கு யாரும் கட்டுப்பாடு போட போறது இல்ல. யாரும் கட்டுப்பாடு போட போறதும் இல்ல. யாரும் உங்களுக்கு அடிப்படியோ, யாரும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும், யாரும் உங்களுக்கு தலையிட போறது இல்ல. எக்ஸாம் முடிந்ததுக்கு பின்னால உங்களுக்கு டைம் இருக்கு, நல்லா தூங்குங்க. ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்ல. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து சந்தோஷப்பட்டுட்டு ரிசல்ட் வெளியானதுக்கு பின்னால அழுவுனீங்கன்னா ஓகே. இப்ப தூங்குனீங்கன்னா ஓகே. நிறைய பேர் ரிசல்ட் வந்ததுக்கு பின்னால தான் அழுதுறேன். இப்ப என்ன செஞ்சு கொள்ளுங்க, கட்டாயம் நேரத்தை வீணடிக்காம தூங்காம ஃபேன் எல்லாம் மூவரை போட்டு வச்சிருந்தா, குளிரெல்லாம் மூவரா இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு படிச்சு கொள்ள கஷ்டம். ஓகே. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப 15வது கேள்வியை பார்ப்போம். கம்பெனி ஒன்று தொடர்பான சில விடயங்கள் தரப்பட்டுள்ளதா? அப்ப கம்பெனி ஒன்று தொடர்பாக சில விடயங்கள் தரப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறான். பார்ப்போம் என்ன விடயங்களை தந்திருக்கிறான்னு பார்ப்போம். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம விடயங்கள் தந்திருக்கிறான். கம்பெனியின் நோக்கம், நோக்கம் இருக்கணும். எதுக்கு இருக்கணும்? எதுக்கு இருக்கணும்? இப்ப நம்ம ஒரு கம்பெனியை பதிவு செய்யறோம், என்ன செய்யணும் ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பான் தானே, அகவதி சட்டக்கோவைன்னு சொல்லி ஒன்று கொடுப்பான் கம்பெனிக்கு. அப்ப என்ன செய்யணும்? கம்பெனியின் நோக்கம், கம்பெனியின் பெயர் விளங்குதா? கம்பெனிக்கு என்ன, யாரெல்லாம் உரிமையாளர்கள், யாரெல்லாம் கம்பெனியின் மேனேஜர்ஸ் எல்லாம் கொடுக்கணும் கம்பெனியை பதிவு செய்யறா. அப்ப அதுதான் இது கம்பெனி நோக்கமெல்லாம் உள்ளிடக்கூடியது. அப்ப ஓகே, இப்ப பார்ப்போம். 2வது பில இருக்குது பங்குதாரர்களின் உரிமை. பார்ப்போம். அடுத்த கம்பெனியின் பங்கு மூலதனம் ஓகே. பதிவு செய்யப்பட்ட அலுவலக முகவரி ஓகே. கம்பெனியின் முகாமை ABCDE தந்திருக்கிறார். கேட்ட கேள்வி, மேலே தரப்பட்டுள்ள இலங்கையின் 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்திற்கு அமைவாக அமைப்பக விதியில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்களை மாத்திரம் கொண்டுள்ள தொகுதியாகும். ஸ்டூடெண்ட்ஸ், அமைப்பக விதி உங்களுக்கு
கத்தி கத்தி உங்களுக்கு நைட் ஃபுல்லா சொல்லி தந்திருந்தேன் நம்ம 12 மணி வரை அமைப்பாக வீதின்னு சொன்னா. இப்ப நீங்க உங்களுடைய யோசிச்சு கொள்ளுங்க, உங்களுடைய ஐடென்டி கார்டு இருக்குன்னு சொல்லி தந்திருந்தேன். அதுல உங்களுடைய முகம், அதாவது உங்களுடைய என்ன செஞ்சிருப்பான், யாரு உரிமையாளர்னு சொல்லி. இப்ப அதாவது ஹபீப் இருக்குங்க தானே, உங்களுடைய ஐடென்டி இருக்கும், உங்களுடைய ஐடென்டில உங்களுடைய பெயர் போடப்பட்டிருக்கும், உங்களுடைய நீங்க தானே, நீங்க தான் உரிமையாளர். இந்த மாதிரி தான் ஒரு கம்பெனி என்ன, அந்த கம்பெனியின் நோக்கம் என்ன, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய உரிமையாளர் யாரெல்லாம், உரிமையாளர் யாரெல்லாம், மேனேஜர்ஸ் எல்லாம் குறிப்பிட்டு ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்ணி அமைப்பக விதி சட்டக்கோவை ஒன்றை யாருக்கு வழங்குவாங்க சொல்லுங்க? கெட்டிக்கார பிள்ளை யாருக்கு வழங்குவாங்க? அதை கம்பெனியில படிச்சு தான் இருந்தேன். யாருக்கு வழங்குவாங்க அந்த அமைப்பக விதி சட்டக்கோவைய? யாருக்கு வழங்குவாங்க? எக்ஸாம் செய்ய போறீங்க இன்னும் 13 நாள். யாருக்கு? கம்பெனி தொடர்பாக விதி சட்டக்கோவைய கம்பெனி பதிவாளருக்கு. ஓகே தனுஷ்கா, குட். அப்ப பாருங்கம்மா, இப்ப அதாவது கம்பெனியை பதிவு செய்யற அலுவலகர் அதிகார சபை காணப்படும். அங்க கம்பெனியை பதிவு செய்யறதுக்கு கொழும்புல இருக்கு. அப்ப இத ஸ்டூடெண்ட்ஸ் கம்பெனி பதிவாளர் அதிகார சபைக்கு இது என்ன செய்வாங்க? அதிகாரம் இருக்கு. அப்ப அங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கும், ஒரு நிர்வாகம் இருக்கும் கம்பெனியை பதிவு செய்யறதுக்கு. இவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அமைப்பக விதின்னு சொன்னா நம்ம தனியார் வியாபாரத்துல இருந்து பங்குடைமையில இருந்து நம்மளோட சட்ட ரீதியாக இலாபத்திலோ அதாவது கம்பெனிக்குள்ள ஏதாவது பிரச்சனை வராம இருப்பதற்காக, கம்பெனிக்கு சேஃப்டி, அரசு ரீதியா சட்ட ரீதியா பாதுகாப்பு கிடைக்க பெறுவதற்காக 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்திற்கு அமைய பதிவு செய்வாங்க. அப்ப நம்ம பதிவு செய்யற குறிப்பிட்ட விடயங்களை கொடுக்கணும். ஓகே, பதிவு செய்யற குறிப்பிட்ட விடயங்களை கொடுக்கணும். என்னென்ன கொடுக்கணும்? இப்ப நீங்க பதிவு செய்ய போறீங்க, நீங்க வியாபாரத்தை என்ன செய்ய போறீங்க? கம்பெனியின் நோக்கத்தை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். நீங்க கம்பெனியின் நோக்கம் கொடுக்குறீங்க, நாங்க செய்ய போறோம் HMA எக்கனமி, HMA காமர்ஸ் எக்கனமின்னு செய்ய போறோம். அதாவது HMA காமர்ஸ் எக்கனமின்னு செய்ய போறோம் கம்பெனி. அப்ப எடியூகேஷன் தொடர்பாக அங்க நோக்கத்தை குறிப்பிட்டு, எடியூகேஷன் கல்வியை நோக்கத்தை குறிப்பிட்டு, நான் இங்க உங்களுக்கு ஆடையை விற்பனை செய்யலாமா? நான் இங்க பாதணியை விற்பனை செய்யலாமா? உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்யலாமா? இல்ல. ஏன்? நம்மளோட நோக்கம் என்ன? நோக்கம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? நம்மளுடைய நோக்கம் எடியூகேஷன், கல்வியை வழங்குவதோட நோக்கம் குறிப்பிட்டா அங்க வேறு ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு வழங்க முடியாது. சட்ட ரீதியாக பிரச்சனை வரும், கம்பெனியை ரிஜெக்ட் பண்ணிடுவான். விளங்குதா? அப்ப இங்க நினைப்பாங்க சில பேர், எடியூகேஷனை செஞ்சுட்டு நீங்க படிச்சிருப்பீங்கம்மா, வணிக அமைப்புகளை சொல்லி தந்தனே தெரியா? வணிக அமைப்புகள் இல்ல, லோவில் இருக்கு. சாரி, லோவில் AA ஸ்டேஜ் 2ல லோவில் இருக்கு. எப்படின்னு சொன்னால், நம்மட கம்பெனி இருக்குத்தானே, கம்பெனில ஏதாவது ஒரு நிறுவனம் இருக்குத்தானே, கம்பெனி தான் ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய இலாபத்தை உழைக்கின்ற காலத்திலும் வேறு ஏதாவது பிரதியாக டைம் இருந்தால் வேறு ரீதியாகவும் இலாபத்தின் நுழைக்கிறதுக்கும் நுழையலாம். இப்ப நோக்கம் என்ன? கல்வி. இப்ப நான் என்ன செய்யறேன்? என் ஆபீஸுக்கு முன்னுக்க என்ன செய்யறேன்? கம்யூனிகேஷன், அதாவது கம்யூனிகேஷன் அது போட்டு வச்சிருக்கேன். போட்டோ காப்பி பண்றது, அது மாதிரி எல்லா விடையும் பிரிண்ட் எடுத்து கொடுக்கறது எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். அதற்கு ஏனைய வருமானம். விளங்குதா? அப்ப என்ன நோக்கம் என்ன குறிப்பிட்டு வச்சிருக்கிறேன்? நோக்கம் என்ன? எடியூகேஷன், கல்வியே வழங்குறது. அப்ப இங்க அரசு வந்து நீங்களோட நோக்கத்தை இதுல குறிப்பிட்டிருக்கீங்க. சாரி, 2007ஆம் ஆண்டு அது 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செஞ்சா அங்க இருந்து கொஞ்சம் பேர் உங்களுக்கு ஏன் இதை இப்படி செய்றீங்கன்னு சொல்லி அனுப்ப நீங்க சொல்லுவீங்க. நான் செய்யறது கல்வி, அதாவது A-level ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸஸ் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்ப நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு பிரிண்ட் எடுத்து அனுப்பணும், கொரியர் பண்ணணும். விளங்குதா? கொரியர் பண்ணணும். அப்ப எங்களுக்கு ஒரு பாரிய கொஸ்டன் ஏற்படுற, இதனால எங்களுக்கு நான் இதை அமைச்சு வச்சிருக்கிறோம். அப்ப அதுல தப்பியாச்சு, அது பிரச்சனை இல்லை. அது எல்லோரிடத்திலையும் இருக்கக்கூடியது. விளங்குதா? எல்லா எடியூகேஷன், எல்லா கல்வி நிலையத்திலையும் அது ஒன்று செஞ்சு வச்சிருப்பாங்க, அமைப்பு ரீதியாக செஞ்சு வச்சிருப்பாங்க. இப்ப அடுத்தது, பாதணியை உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்யறாரு. நோக்கம் என்ன? கல்வி. இவர் சொல்றாரு பிள்ளைகளுக்கு பாதணியை நான் அடோய்,
பிள்ளைகளுக்கு பாதனை நீ வழங்கணும் அல்ல, அது அடிப்படையான விடயமும் அல்ல. பிள்ளைகள் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. கல்வி என்பது கல்விக்கு சம்பந்தமான நீ நோக்கத்தை குறிப்பிட்டு பாதனை செய்ய முடியாது, ரிஜெக்ட் பண்ணிடுவான்னு சொல்லு. அப்ப கம்பெனியின் நோக்கத்திற்கு அமைவாக கம்பெனி செயற்படணும். அப்ப கம்பெனி நோக்கம் இருக்கணும் அகவதி சட்டையில ஒன்று ஏ. அப்ப இங்க பாப்போம் எப்படி செய்யற ஆன்சர். ஏ எங்க எல்லாம் இல்லையோ அதெல்லாம் வெட்டுங்க. ஏ எங்க எல்லாம் இல்ல, இப்ப வாங்க, ஏ எல்லாம் எங்க இல்ல, 3 மூணாவதுல இல்ல, அப்ப அது வராது. இது 4வதுலயும் இல்ல, அதுவும் வராது. அப்ப 5வதும் இல்ல, வராது. அப்ப ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்சீங்கன்னா பாருங்க. இப்ப உங்களுக்கு சாய்ஸ் பண்றதுக்கு 2 தான் இருக்கு, 1 அல்லது 2. அப்ப இப்ப பாப்போம். இப்ப இப்ப பாப்போம். ஓகே, அப்ப மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப பாப்போம். பாருங்க, அடுத்தது பில பங்குதாரர்களின் உரிமை. எஸ், இப்ப யாரெல்லாம் உரிமையாளர்கள் கம்பெனில, தனியார் கம்பெனியா இருந்தாலும் பொது கம்பெனி யாரெல்லாம் உரிமையாளர் சொல்லி நோக்கத்துல குறிக்கணும். விளங்குதா? அப்ப பியும் வரும். அப்ப இங்க பாருங்க, பி இல்ல 2ல, 2வதுல பி இல்ல, அப்ப அதுவும் வராது. அப்ப ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா இல்லையா? எல்லாம் ரீட் பண்ணணுமா? டைம் சேமிப்பு தானே உங்களுக்கு. அப்ப பியும் இல்ல, அப்ப இந்த ஆன்சர் சரி வருமா? பி வரும். ஏன்னு சொன்னா 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க அகவதி சட்டக்கோவையில கம்பெனி நோக்கம், பங்குதாரர்கள் யாரெல்லாம் உரிமையாளர் இருக்காங்க, முகாமை யாருன்னு கொடுக்கணும். விளங்குதா? யாரெல்லாம் கொடுக்கணும். அப்ப இங்க ஈயும் முகாமை, அப்ப இங்க ஈயும் இல்ல. அப்ப முதலாவது ஆன்சர் என்ன இலகுவாக ஆன்சரை தந்திருக்கான்னு பாருங்க. இப்படித்தான் உங்களுக்கும் ஒரு பேப்பர் வரப்போகுது, எழுத போறீங்க. விளங்குதா? இப்படித்தான் ஒரு பேப்பர். அப்ப ஆன்சர் முதலாவது. விளங்கிட்டா? அப்ப இனி என்ன செய்யக்கூடா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வணிக அமைப்புகள் எம்சிக்குள்ள 3 மார்க்ஸ் கேட்டிருக்கிறான். 3 மார்க்ஸ். ஓகே, இப்ப நம்ம பார்ட் 2க்கு போலாம். உங்களுக்கு சாப்பாடு டைமுக்கு டைம் வேணுமாம்மா? செட் போடுங்க சார். சாப்பிட்டு வாரம் டீப்பா பார்ட் 2 பார்ப்போம். கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டு வாரோம்னு சொல்றவங்க, நான் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டைம் தரேன். ஓம் ஓகேம்மா. அப்ப ஜெக்கின் சாப்பிட்டு வருவீங்களா? கட்டாயம் வரணும். இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ஃப்ரீயா தான் நடக்குது. அப்ப ரெக்கார்டிங் வழங்கப்பட மாட்டாது. ப்ரையிங் டைம் வேணும். அப்போ ஓகே, தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு 15 நிமிஷத்துல வா. சாப்பிட்டு தூக்கம் தான் வரும். சாப்பிட்டா தூக்கம் தான் வரும், உண்மைதான். ஆனா அப்துல் ரஹ்மான், உங்களுக்கு இப்ப தூக்கம் வந்தா கூட ரிசல்ட் கவுண்ட் மாதிரி தான், ரிசல்ட் வராது, நல்ல ரிசல்ட் வராது தூங்குனீங்கன்னு சொன்னோம். எந்த கண்ணெல்லாம் நான் படிக்கின்ற காலத்துல எந்த கண்ணெல்லாம் இரத்த கலர்ல இருக்கும். இந்த ரெட் கலருக்கு தான் எந்த இருக்கு பாருங்க, இந்த இதுல ஹைலைட் பண்றேன். இந்த கலரையும் விட டார்க்கா இருக்கும், நல்ல அப்படி இருக்கும். நான் தூங்குறல்ல, அப்படி படிச்சிருக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். நான் எல்லாம் பாதுகாக்கணும். உயிர் போற கட்டம் இருக்கிற காலத்தை பயன்படுத்துங்க. குயிக்ல உங்களுக்கு 20 நிமிஷம், அதாவது 2:30 2:40க்குள்ள வாங்க. இந்த லிங்க்லயே ஜாயின் பண்ணுங்க. ஓகே, இந்த லிங்க்லயே குரூப்ல இருக்கும், இந்த லிங்க்லயே ஜாயின் பண்ணுங்க. குயிக்ல சாப்பிட்டு வாங்க. ஓகே, பார்ட் 2 பார்ப்போம்.